traders, welcome you all. This is Nizam with you from TradeBig. இந்த வீடியோவில் நம்ம மண்டேக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட் வீக்கு அண்ட் இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே டியூ டு மகாராஷ்டிரா டே. ஸோ இனி நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா மண்டே தான். ஸோ லாங் வீக்கெண்டு அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டை கேப் டவுனு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 155 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் கரெக்டாக நம்ம S3 லெவலு அண்ட் கேம் பேக் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் இன்னைக்கு 23,877. இன்னைக்கு PE சைடில் ஃபஸ்ட்டு இனிஷியல் நம்ம ட்ரேட் பார்க்கணும் பிகாஸ் மார்க்கெட்டை ஓப்பன் பிலோ அவர் நோ ட்ரேட் ஜோனு 24,156 to 24,209 அண்ட் ப்ளஸ் மீடியன் கீழே தான் ப்ரைஸ் ஓப்பன் அண்ட் ஸோ PE சான்ஸு ஃபஸ்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஃபஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட்டில் நம்ம எடுத்திருந்தா ஒரு நல்ல ப்ராஃபிட்டு பிஇயில் புக் பண்ணியிருந்திருப்பாங்க டில் மேஜர் சப்போர்ட். அண்ட் ஒன்ஸ் நம்ம மேஜர் சப்போர்ட்டு பிரேக் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் பிரேக் ஆனால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிடுச்சுன்னு பார்ப்போம். மேஜர் சப்போர்ட் நார்மலாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க தெரியும். இனிஷியலாக மேஜர் சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு போகும். அதுக்கப்புறம் 65 பாயிண்ட்ஸ் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அகெயின் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸு வந்தது. அண்ட் இன்னைக்கு ஏன்னா ரொம்ப போக முடியாது, ஆல்ரெடி இன்னைக்கு ரொம்ப கேப் டவுனு. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் எனி டைம் ரிவர்சல். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஓகே, ஸோ யாரும் லூஸ் பண்ணி பிஇலே இனிஷியலாக நம்ம மெம்பர்ஸுக்கு சொல்கிறது தான், ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லை மேக்ஸிமம் 2 ட்ரேட்ஸ் பர் டே அண்ட் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். ஓவர் ட்ரேட் பண்ண இருக்கிறதெல்லாம் லாஸ் பண்ணாதீங்க. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எகெயின் பிரேக் நம்ம மேஜர் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கேண்டில் வித் வால்யூம் பிரேக் ஆயிடுச்சு அண்ட் சஸ்டெயின் அண்ட் கேவ் ரேலி இன் சிஇ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா. அண்ட் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அரவுண்ட் 24,043. ஸோ மண்டே வியூ ஆஸ் பர் இன்னைக்கு க்ளோசிங் படி பார்த்தீங்கன்னா மண்டே கேப் அப் சான்ஸு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்து சொல்லியிருந்தேன் நான். லாஸ்ட் வீக் நம்ம லெவல்ஸு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் லைக் இந்த கேண்டில் 24 இந்த கேண்டில் 24,350 அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா லைக் 500 அந்த ரேஞ்ச் 600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். பட் அதை பிரேக் ஆகலை அண்டு கீழேயும் பிரேக் ஆகலை. வித்தின் உள்ள லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் ஒன்று அப்படியே பிகாஸ் ஆஸ் பர் த ஸ்ட்ரக்சர் ஒரு கன்சாலிடேஷன் ஆகும். ஏன்னா ஒரு மூமெண்ட்டுக்கு லாஸ்ட் வீக் கேண்டில் கீழே சஸ்டெயின் ஆகி கீழே போயிடுச்சுன்னா நம்ம ஒரு மினிமம் 23,500 வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா 23,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அண்ட் அகெயின் மேலே போகும். இந்த ரேஞ்ச் 24,350 to 400 ரேஞ்சு அதுக்குள்ளேயே இதாக இருக்கும். ஒரு பிரேக் அவுட்டு ஒரு கன்சாலிடேஷன் இங்கே நடக்கும். சப்போஸ் இன்கேஸ் இது இஷ்யூ வேறு ஏதாவது குளோபல் இஷ்யூ வந்ததுன்னா ஒரு ஃபால் வந்ததுன்னா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை ட்ரேட் ஆகலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் பேரிஷ் டைப்பில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டிலே க்ரீன் தான் பட் அந்தளவுக்கு பேரிஷ்னு சொல்ல முடியாது பிகாஸ் இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா ஃபுல் பேரிஷ் சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல் பேரிஷ்னு சொல்ல முடியாது. ஸோ மண்டே கேப் அப் அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதில் நியூஸ் நல்லா இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் அண்ட் ஒரு ரேலி பார்க்கலாம். ஸோ நம்ம ரேஞ்சு இந்த 24 இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 24,350 அந்த ரேஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்ஸ் ஒரு 24,387 மண்டே மேபி இருக்கலாம். வித் எலெக்ஷன் ரிசல்ட்ஸு ஹியூஜ் கேப் அப் கூட வரலாம். அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் ரேலி 24,350 to 400 ரேஞ்சு அதையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா 24,600 அந்த லெவலும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு மேக்ஸிமம் சில டைம் இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்ஷன் இண்டெக்ஸு ரொம்ப ரிஸ்கி. இப்போ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ரன் ஆகும். சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸு நல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ரேலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது பார்த்துட்டு ஸ்டாக்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் மண்டே நம்ம ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்.
நான் 15 minutes டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என் மார்க்கெட்டை மீன்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேலே போயிடுச்சு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கு. ஸோ மண்டே இன்னைக்குள்ள ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா we can see immediate 24,350 அந்த லெவல் தான் நான் சொல்லியிருந்தது முன்னாடி. லாஸ்ட் வீக்கு நம்ம அந்த லெவல் தான் ஹையாக இருந்தது. ஸோ அங்கே ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது பிரேக் ஆயிடுச்சுன்னா we can see 24,600 லெவலை பார்க்கலாம். ஸோ உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். சின்னதாக ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு 1:3 போகிறதுனா 1:2 இல்லைனா 1:3 ரிஸ்க் ரிவார்டுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ அதே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கேஸ் எனி பேட் நியூஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி லோ இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம், பிகாஸ் லாஸ்ட் வீக் அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து தான் ஒரு பவுன்ஸ் வந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தது, அங்கேருந்து ஒரு பவுன்ஸு. ஸோ எனி குளோபல் ரிலேட்டட் நியூஸ் எதனா வந்ததுன்னா எகெயின் இங்கே வரலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆகி எகெயின் மேலே போகிறதுக்கு சான்ஸு. ஸோ இன்றைக்கி லோ இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்த்துங்க, ஆஸ் பர் யூர் ரிஸ்க்கு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ஜாய் யூர் வீக்கெண்ட். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. அண்ட் லெவல் 2 லெவல் தேவை இருக்கிறவங்க டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் நம்பர் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு டெய்லி நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுப்போம், லைக் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் 80 to 85% கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவல்ஸ் தேவை இருக்கிறவங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாவோட இண்டெக்ஸு டெய்லி லெவல் 2 லெவல்ஸும் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. தேவை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. See you in the next video.